Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. ஸோ கைஸ், வரலட்சுமி பூஜை அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கு நேரமாக எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். அம்மா வந்து எனக்கு பூ கட்டி கொடுத்தாங்க. ஸோ காலையிலே தாலி கயிறுலாம் மாற்றிட்டு தம்பி ஒய்ஃப்க்கும் வந்துட்டு தாலி பிரித்து கோக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் பண்ணிவிட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தாலி கயிறு, குங்குமம், பூ எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கோவில் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் வந்து ரோஸ்மேரி ஹேர் ஸ்ப்ரே வந்து போட்டுட்டு தான் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இனிஷியலாக வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டேஸில் வந்து அம்மா எனக்கு கண்ணாடி வளையல் வந்து வாங்கி கொடுப்பாங்க. நானும் என் தம்பி ஒய்ஃபும் வந்துட்டு கண்ணாடி வளையல் போடலான்னு சொல்லி போயிருந்தோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த பாட்டிக்கிட்ட தான் நான் வந்து எல்லா திங்ஸுமே என்னோடய அம்மா எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. நானுமே ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் இங்கே தான் வந்து வளையல் போட்டுப்பேன். அது ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும். ஸோ அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மீன்வேல் நாங்கள் வளையல் போடும்போது பஸ்ஸு வந்துடுச்சு, கரெக்டாக இருந்தது டைமு. பஸ் ஏறி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா ராசிபுரமில் இருக்கிற அங்காளம்மன் கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த டெம்பிள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே பீக்கில் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக தான் வந்து இந்த டெம்பிள் பில்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ராசிபுரம் இல்லை நியர்பை சைடு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு தடவை இந்த டெம்பிள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஆடி வெள்ளி லாஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு முக்கியமான ரொம்ப சூப்பரான டேஸுங்கிறதுனால அன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நாங்களும் அதில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு வந்து ஆரத்தி காமிக்கும் போது கிட்ட இருக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தம். பட் ஆனால் நான் சொன்னேன், சாமியாவது பார்க்க முடிஞ்சதே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் பிரசாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மீன்வேல் வந்து கூழ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆடி மாதம் கூழ் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து மூவிக்கு போகலாம், நீ வரும்போதே போனால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு தங்கலான் மூவிக்கு வந்து ஸ்ரீதேவி தேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. படம் ரொம்பவே நல்லா இருந்தது. விக்ரம் வந்து வேறு லெவலில் நடிச்சிருந்தார். ஸோ அன்னைக்கு எங்களுக்கான டே இந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் டின்னர் வந்து வெளியவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டு காலேஜ் படிக்கிற அந்த டைமில் அம்மா வந்து ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் போன டைம் அதுதான். அதாவது இந்த செக்கப்க்கெலாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆஃப்டர் அப்பா இறந்ததுக்கப்புறமா அம்மா வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் வீக் ஆகிட்டாங்க. அந்த டைமில் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் தனியாக தான் என்னையும் என் தம்பியும் வந்து வளர்த்துனாங்க. அப்போ ரொம்ப கஷ்டம். இப்போ கூட எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து நாங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அப்போ 1 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அந்த டைமில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப ப்ராப்ளம்லாம் ஆகிடுச்சு. அதுவும் கரண்ட் ஷாக்லாம் வச்சு க்யூர் பண்ணாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. அப்போ நான் வந்து இங்கே தான் வந்து பிரியாணி கடை வந்து வச்சுருந்தோம் இந்த கோவிலுக்கு அப்படியே சைடில். அப்போ வந்து நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். கோவிலுக்கு உள்ளே கூட வந்து வேண்டிக்கல, அம்மா செக்கப்புக்கு போகிறாங்க, நான் கூட போகிறேன். அப்போ வந்து நான் அங்கே கடையிலே நின்று ப்ரே பண்ணேன். அம்மாவுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அம்மாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஹெல்த்து, தயவுசெய்து நீங்கள் தான் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளையார்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன். அப்படி நல்லபடியாக எந்த இது பிரச்சனையும் இல்லாமல் ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் வந்து என்னால் என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த டைமுக்கு நான் அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணி 21 தடவை உங்களை சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணியிருந்தேன். அப்போ நான் வேண்டிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது இல்லையா, இந்த ஒரே ஒரு மரம் கீழே வந்து பிள்ளையார் இருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வேண்டுதல் முடித்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. நான் வந்து அது செய்யவே இல்லை, அந்த வேண்டுதலை நான் முடிக்கவே இல்லை. ஏன்னா அங்கே கடை வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் இடம் மாறிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷனே எனக்கு அமையலை. ஒரு தடவையும் நான் வந்து இங்கே போய் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு தயக்கம், அது வந்து நடக்காமையே இருந்தது. இது வந்து ரீசெண்டாக எனக்கு ஒரு 3 monthsக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், கனவுல வந்து யானை துரத்துற மாதிரி ஒரு கனவு வந்தது. அப்போ இது ஏன் இந்த மாதிரி கனவு வருதுன்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது, பிள்ளையாருக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கனாலோ இல்லைன்னா எதையாவது மறந்துருந்தீங்கனாலோ அப்போ வந்து உங்களுக்கு கனவுல இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வந்து பிலீஃப் இருக்கிற ஒரு பர்சன் தான். அதனால் நான் வந்து இது ரிலேட் பண்ணும்போது, அடடா நம்ம இந்த வேண்டுதல் வந்து வச்சுருந்தோம், அதை நம்ம செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் ஹொசூர்லேருந்து எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, நான் இந்த பூஜையை பண்ணாமல் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதில்லை அப்படின்னு முடிவு பண்ணி
ஃபைனலாக அதுக்கான டைம் இப்போ தான் அமைஞ்சுது. ரொம்ப ரொம்ப நல்ல நாள்லேயே நடந்தது. ஸோ அதுலேருந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என் கையில் இருக்கிற என்னோடய பேக்கெட் மணி யார் செலவும் இல்லாமல் என்னால் முடிஞ்சதை வந்து செலவு பண்ணி நான் பண்ணிட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ பூஜை முடிச்சுட்டு மன நிறைவாக வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். மீன்வைல் வந்து கோவிலுக்கு முன்னாடி இருந்த பொட்டி கடையில் வந்து இந்த சாக்கோபி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 90s கிட் கண்டிப்பாக தெரியும் என்ன சாக்லேட்டுன்னு. சர்வேஷாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் மாங்கல்ய பூஜை பண்ணும்போது எனக்கு கண்ணாடி வளையல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். மீதியெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சாச்சு. ஈவினிங் மூவி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஹொசூரில் இருக்கும்போதே டிமாண்டி அந்த மூவியோட ட்ரைலர் வந்து பார்த்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். நாங்கள் மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ண அதே டைமு சித்தப்பாவும் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே சண்டேங்கிறதுனால மார்னிங் சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன்னு சொன்னதுனால நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாட்டுக்கோழி இட்லியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு வந்து கிளம்பிட்டேன். அண்டு ஊருக்கு போகும்போது சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு தான் போவேன். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுவே ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன் டைமில் ஹொசூர்லேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கூட்டம். பட் இருந்தாலும் சமாளிச்சிட்டேன். அதே மாதிரி சண்டே வந்து சேலம்லேருந்து ஹொசூர் பெங்களூரில் வரணுன்னா அப்போவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து நான் இயர்லியாக கிளம்புனதுனால சீக்கிரமே வந்து பஸ் பிடிச்சிட்டேன். அப்படி இருந்தாலுமே நான் 3 பஸ் கழித்து தான் பஸ் ஏறினேன். ஸோ இதுதான் கைஸ் வரலட்சுமி பூஜை நாங்கள் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye-bye.